வெல்கம் டு மிச்சுட்ல சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான். ஆனியன் பக்கோடா ரெசிபி. இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் நீங்க மிச்சுட்ல சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டீ கடை சுவையில செய்யக்கூடிய ஆனியன் பக்கோடா ரெசிபி. அதுக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைசஸை கட் பண்ணிக்கிட்டேங்க. அப்போதான் உங்களுக்கு பக்கோடா நல்லா வரும். இப்போ இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு போட்டுக்கிறேங்க. துருவி போட்டுக்கிறேன். இப்போ இது கூட தேவையான கடலை மாவு சேர்த்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நிறைய கடலை மாவு சேர்த்திக்கிறேன். இது கூட அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக சேர்த்திக்கலாம். இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இப்போ நம்ம காரத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் நிறைய சேர்த்திக்கிறேங்க. இது நல்ல கலரும் கொடுக்கும், காரமும் அளவா இருக்கும். அதனால இதை சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்திக்கிறேன். இது கூட இதுக்கு தேவையான இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம். 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம தண்ணியை தெளித்து நம்ம கையாலே நல்லா பரட்டி விடணும். தண்ணியை கொடன்னு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக தெளித்து விடுங்க. நீங்கள் கொடன்னு ஊற்றி பிசைகிறது டேஸ்ட் மாறும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான், தெளித்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா தான் அந்த டீ கடை சுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்பியான பக்கோடா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கையாலே இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. எல்லாத்தையும் பரட்டி விட்டு இந்த ஆனியன்லாம் உதுத்து விட்டு பரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்குங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இப்போ ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி கையாலே இந்த வெங்காயத்தை உதுத்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காய பக்கோடாவை இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல் உதுத்து விட்டு பரவலாக போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ வெந்துருச்சு. ஒரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம டீ கடை சுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சுங்க. நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஈவினிங் டைமில் இந்த டீயோட இந்த மாதிரி ஸ்நாக் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். யம்மியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.